நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சனாதன தர்மம் யார்கிட்ட இருக்கு? தர்மம்னா சைத்தன்ய ஞானமாச்சே, எங்கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த பிரம்மத்தை பத்தின ஞானம் இருந்தால் ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப கொஞ்சம் வேற கோணத்திலேருந்து பார்க்கலாமா? ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் இப்ப எதை பத்தினதா இருக்கணும்? பகவானை பத்தினதான், ஆராதனத்தை பத்தினதமா இருக்கணும். அப்படி இல்லாமல் அவருக்கு இந்த ஒலிபெருக்கி ஞானம், காகித ஞானம், இந்த கடிகார ஞானம் இருந்துட்டு போடுத்தினால் அது சனாதன தர்மம் இல்லை. அது அவருக்கு ஞானம்னே ஒத்துக்க மாட்டோம். அப்ப இந்திரியங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஞானம் தான் சனாதன ஞானம். அதைத்தான் சனாதன மதம்னு சொல்றோம், சனாதன தர்மம்னு சொல்றோம், சனாதன ஞானம்னு சொல்றோம். இல்ல சுவாமி, நம்ம எல்லாரும் ஹிந்து மதம்னா சொல்றோம். நீர் என்னமோ சனாதன மதம், சனாதன மதம்னா. ஹிந்து மதம்ங்கிறது சமீப காலத்தில் வைக்கப்பட்ட பெயர். அது ஒன்றும் பழங்காலத்திலேருந்து இருக்கிற பெயர்லாம் கிடையாது. அதுக்கு பல விஷயங்கள் சொல்றா. நம்மெல்லாம் சிந்து சமவெளியில இருந்தோம், சிந்துவுக்கு தெற்க இருந்தோம். அது சிந்துங்கிறதுனாலே ஹிந்து ஹிந்து அப்படின்னு வந்துட்டாள்னுட்டு பேர். இப்போ ஒரு பேர் நம்ம கொடுக்கறத பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. எந்த பேர் கொடுக்குறாலும் அந்த பேரை ஏற்றுட்டு போகிறோம். ஆனால் அடிப்படை ஆதாரம் ஒழுங்காக இருக்கணும் இல்லையோ? சனாதன தர்மிகள் சனாதன ஞானம், சித்தத்தை பற்றின ஞானம் பிரம்ம ஞானம், சாத்தியத்தை பற்றின ஞானம், கர்மங்களை பற்றின ஞானம், ஆராதனத்தை பற்றின ஞானம். இதில் எந்த ஆச்சாரியனுக்கும் கருத்து வேற்றுமை இல்லை. இதை யார் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அனைவரும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள். எந்த ஆச்சாரியன் இதை பற்றி ஒத்துண்டாலும் இது பிரம்மம், இது ஆராதனம், ஆத்மா, கர்ம, பிறவி தொலைக்க போறார், மறு பிறவி எய்தாமல் இருக்க போறார், இந்த அடிப்படை கருத்துக்களை பற்றி பேசுவதே தான் சனாதன தர்மம். அப்படின்னால் இதை பற்றி எங்கேயான தேகத்தை பற்றி பேசியிருக்கா பாருங்க? இல்லவே இல்லை. அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் இத்தனை பேருமே பிறந்திருக்கா. ஆனா அதுதான் நமக்கு சுலபமா இருக்கு. தேகத்தை பத்தின ஞானம் சுலபமா வருது. ஆத்மா இந்திரியத்துக்கு தாண்டி இருக்கிறதுனாலே அது கஷ்டமா போயிடுறது. கஷ்டமா போகவே நாம பழக்கப்படலை. பழக்கப்படாதனால அதை பத்தி பேசுறவாளை தப்பான கண்ணோட்டத்தோடையே பார்க்குறோம். அதனாலதான் அவ 99 கண்ணில் படலே, 1 தான் கண்ணில் படுறது. அவர்கள் அனைவரும் பேசினது ஆத்மாவை பத்தி, எப்படி கர்மங்களை தொலைக்கணும்ட்டு, இந்திரியத்தை தாண்டி இருக்கிறத பத்தி. எனக்கான இந்திரியத்து கண்ணில் படுறது தான் கண்ணுக்கே தெரியறது, மற்றதை பற்றி எனக்கு பழகவே இல்லை. அப்போ சுலபமாக குற்றத்தை அவ தலையில் வச்சுட்டேன். அவள் என்ன சொல்லியிருக்காளோ அதை நான் பழகாத்தினாலே திரும்ப அவர்களிடத்திலே குற்றத்தை தள்ளின்றேன்னால் அவள் என்ன பண்ணுவா? சட்டுன்னு இது இப்படியே இவனுக்கு சொல்லிட்டு இருந்தா கடைசியில் நானும் கெட்டுப்பட போகிறேன், இவனுக்கு எத்தனை நாள் உபதேசித்தாலும் இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் என்ன தாங்கள் முகத்தை திருப்பிண்டு தியானிச்சுண்டு ஆத்மாவனுடைய உன்னதிக்கு போகிறாளோ இல்லையோ, உடனே எழுதினோம் சனாதன தர்மங்களுக்கு சமுதாய முன்னேற்றத்திலோ எங்களை பற்றியோ கவலை இல்லை, தாங்க தியானிச்சுட்டு இருக்கிறதே தான் கவலை. ஏன் அவள் அப்படி பண்ணான்னு யோசிச்சு பார்க்கணும். திரும்ப திரும்ப நல்லத்தான் நமக்கு சொல்லி பார்க்குறா. நாமானா கண்ணால் பார்க்குற தேகத்தை தான் நம்ப போகிறோம், இதைத்தான் பழகுவோங்கிறோம். அதனால இவனுக்கு நிரந்தர முடிவு ஒரு ஆபத்துக்கும் வராதுன்னு அவளுக்கு தெரியாது. சொல்லி சொல்லி பார்க்குறா, இவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ என்ன ஆகிடும்? கடைசியில் அவளுக்குன்னு ஆபத்து வந்துடும். நம்மையே பார்த்துட்டு இருந்தோம்னால் அவர் தங்களை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக பிரம்மத்தை தேடி போகிறா. இவெல்லாம் காட்டில் இருக்கிற வசம் நாட்டுக்கு உதவ மாட்டா. எங்களுக்கு ஆஸ்பத்திரி கட்டினாலா, எங்களுக்கு அதான கல்வி கூடங்கள்லாம் கட்டி வச்சாலா, ஏதான பரத்வாஜர் நிறுவிய ஆஸ்பத்திரி அப்படின்னு நீங்கள் யாரும் இங்கே பார்த்துருக்கணும். சுகாச்சாரியர் கட்டி வச்சிருக்கிற கல்வி கூடம், கல்லூரி இல்லவே இல்லையே. அப்போ இவெல்லாம் ஒன்றுமே பண்ணலையே சுவாமி. சமுதாய முன்னேற்றத்துக்கு இவர்கள்லாம் பண்ணலே. அதனால தான் சனாதன தர்மம் இவ்வளோ கட்டப்படுறதுனால் அந்த ஆஸ்பத்திரி என்ன சொல்லுமோ, அந்த கல்லூரி என்ன சொல்லுமோ, அது இல்லேன்னு சொல்றதுக்கு தான் இவ பிறந்ததே. அப்படி இருந்துச்சு அதையே கட்டி வைப்பாளாங்கயானா. தேகத்தை பார்க்காதே, நான் சொல்றேன் ஆத்ம கல்வி தெரிஞ்சின்றியானால் உனக்கு முட்டி வலியே தெரியாது. நான் சொல்ற படிப்பை படிச்சியானால் தேவையில்லாத 12 மணி நேரம் புஸ்தகத்தை தள்ள வச்சுன்னு தூங்கவே வேண்டாம். நான் நன்னத்தானே சொல்லித்தரேன்னு ஒரு சொல்றார். ஆனா இல்லை சாமி, அந்த 15 வருஷம், அந்த 4 வருஷம், அந்த 2 வருஷம் அப்படியே படிச்சா மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை முன்னேற்றம்னா கடைசியில் இந்த வேலை இந்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்துரும். எதை எடுத்தாலும் கடைசியில் கணிப்பொறியில் போய் உட்காந்துடுறோம் இல்லையா? அப்போ படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் ஏதான சம்மந்தம் இருக்கா? ஆனால் இந்த இத்தனை 10 ஆச்சாரியர்களும் என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அது அத்தனைக்கு நித்திய வாழ்க்கைக்கும் சம்பந்தம். அவள் சொன்ன ஒன்னொன்று இல்லாமல் வாழவே முடியாது. பஞ்சபூதங்களை பற்றி பேசுகிறா, ஆத்மாவை பற்றி பேசுகிறா, பரமாத்மாவை பற்றி பேசுகிறா. நான் கார்த்தால எழுந்திருக்கவே முடியாது, மூச்சு விடவே முடியாது அவள் இல்லைன்னா. இப்போ என்ன ஏதான கணிப்பெரியோ இல்லை பெரிய பெரிய தொழிற்சாலைகளோ இல்லாட்டா மூச்சு விட மாட்டோமான்னு நன்னத்தான் மூச்சு விடுவோம். இல்லை சுவாமி, அது நெல் வேணும், கோதுமை வேணும், அதானே மூச்சுன்னா நிறைய பேசுகிறதே வேதம். எத்தனை ஆச்சாரியர்களும் நெல்லை பற்றியும் கோதுமையை பற்றியும் பருப்பை பற்றியும் மழையை பற்றியும் எத்தனையை பற்றியும் எதுக்கு படுறார்கள்னால் அது வேணும். எது வாழ்க்கைக்கு இல்லாவிடில் வாழவே முடியாதோ அதைத்தான் ஆச்சாரியர்கள் பேசுவார். எது இருந்தால் தான் வாழ்க்கையை வசதிக்க முடியுமோ அதை பற்றி தான் பேசுவார்கள்.
எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு மாற்றமும் இல்லையோ அதை பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை. ஆனால் நாம் முக்கியமாக அதை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசிக்கிறோம். இன்னது இல்லாட்டா வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இந்த நாற்காலியில் உட்காரவே மாட்டோமா? நிச்சயமாக உட்காருவோம். இது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும்னா சொல்லாமலே போடுவேன்னா நிச்சயமாக சொல்லுவோம். என்ன சாமி கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் வாங்க இப்படி கிட்ட உட்காந்துக்கோன்னு சொல்ல போகிறோம். நான் இப்படி சொன்னேன்னா கேட்டதை நீர் கொஞ்சம் அவளுக்கு சொல்லுன்னு சொல்ல போகிறோம். எப்படியோ சாதிச்சிருவோம் இல்லையோ? இல்லை சுவாமி, இதுதான் வசதியாக இருக்குது பாரு. நீர் சொல்கிறது வாஸ்தவம். 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதில் எவ்வளவு வசதி குறைவு இருக்குன்னால், வசதின்னு பார்க்க ஆரம்பித்ததே சரீரத்துக்கு தானே. வசதி குறைவு, வசதி ஆத்மா ஏதான வசதி குறைவுன்னு நம்மகிட்ட எப்போன்னு சொன்னாரா? சொன்னதே இல்லை. வசதி குறைவெல்லாம் தேகத்துக்கு. திரும்ப திரும்ப தேகத்தை பார்க்க போனால் வசதி குறைவு தான் தோணும். அப்போ ஆத்மாவை பார்க்க பார்க்க எல்லாம் வசதியாக தான் தெரியும். பார்க்கலாம், எது கொண்டு பார்க்கலாம். இப்போ கீழே ஸ்தாபிச்சுட்டோம். இதுதான் சனாதன தர்மம். சித்தமான பிரம்மத்தை பற்றினது, சாத்தியமான ஆராதங்களை பற்றினது, இதை பற்றின அறிவு. அந்த அறிவு தான் ஜீவாத்மாவுக்கு தர்மமே. அதனால இது சனாதன தர்மம்னு பார்த்துட்டோம். இதற்கு மேல் இந்த அறிவை யார் கொடுக்க போகிறார்கள்? ஏன்னா கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, காதால கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த அறிவு எங்கிருந்து வரும்? வருவதற்குத்தான் வேதங்கள். சனாதன தர்மம் அனைத்துக்கும் பிரமாணம் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள். இதெல்லாம் தான் கருவி. இந்த கருவி, இந்த பிரமாகரணம் பிரமாணம்னு சொல்லுவார்கள். எது நமக்கு சரியான புத்தியை கொடுக்க போகிறதோ அதுதான் பிரமாணம். இப்போ பிரத்யக்ஷம் பிரமாணம். கண்ணால் பார்க்குறேனோ இல்லையோ, பிரத்யக்ஷமாக இருக்கிறது பிரமாணம். நல்ல புத்தியை கொடுக்கும். இன்ன சுவாமி இன்னார் இன்ன பேர் சொல்லிடும். அதே போல வேதங்கள் இந்திரியத்தை தாண்டி இருக்கிற விஷயங்களை தெரியப்படுத்துறதுல அது ஒன்று தான் பிரமாணம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்பீர், சுவாமி அவர் பாடு ரொம்ப நல்ல பாடு, என்ன வேதம் அது இஷ்டத்துக்கு சொல்லலாம், எப்படின்னு நான் பார்த்து யார்கிட்டையும் போய் கேட்கவே போகிறது இல்லை. அது தானே கண்ணால் பார்க்குறதுக்கு சொல்லவே போகிறது இல்லையே. அப்படி சொன்னால் தானே இது சரியான ஒருத்தர்கிட்ட போய் விசாரிக்க முடியும். ஒரு வழக்கம் உண்டு. இன்ன பேர் இடத்துல நான் காலக்ஷேபம் பண்ணியிருக்கேன், இன்னார் இடத்துல நான் பாடம் படிச்சிருக்கேன். கேட்பா, சதஸுக்கு போகிறச்சேன் நீ யாருடைய சிஷ்யன், எங்கே படிச்சிருக்கேன்னுவா. இருக்கிற சுவாமி பேரை சொன்னோன்னா அவள் கூட்டு கேட்டாலும் கேட்டுடுவா. அதனால என்ன சொல்லணும்னா அநேகமாக பரமபதித்த சுவாமி பேரை தான் சொல்லணும். சொல்லிட்டோம்னா கேட்டுக்கவே முடியாது பாருங்க. அதே போல் இங்கே சாஸ்திரத்துக்கு இருக்கிற நல்லது அதை யாரை போய் கேட்கறது? அது சொல்ல போகிறது ஆத்மாங்கிறது பரமாத்மாங்கிறது. எனக்கோ கண்ணால், நீங்கள் தான் முதல்ல சொல்லிட்டே அது கண்ணால் பார்க்க போகிறத பற்றி வேதம் பேசவே போகிறது இல்லைன்னுட்டு. அப்புறம் அதைத்தானே நான் நம்பி ஆகணும்னால் கவலையப்படாதீங்க. கண்ணால் பார்க்கறத பற்றி அது பேசாது, ஆனால் கண்ணால் பார்க்கறதுக்கு விரோதமாக பேசாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதத்தினுடைய பிரயோஜனம் என்ன தெரியுமோ? வேதத்தினுடைய இலக்கு புதுசாக இருக்கிறது தான் எனக்கு சொல்லும். எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் அது உள்ள நுழையவே நுழையாது. மகனே ஒன் சமர்த்து, உனக்கே தெரியும், நான் ஏன் சொல்லணும்னு. எது எனக்கு தெரியாதோ அதை பற்றி மட்டும்தான் பேசும். தெரியாத பேசுத்துங்கிறதுக்காக தசை திருப்பி விட்டு போயிடலாம் இல்லையா? ஏன்னா இப்போ போகிறோம், வழி கேட்குறோம் ஒரு இடத்துல. இப்போ கடலூர் பக்கம் போயிட்டு இருக்கேன், சாமி திருவேகேந்திரபுரம் எப்படி போகணும்னா எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சன ஒருத்தர் பண்ணார், நேராக திருச்சிக்கு வழி கழிட்டார். நான் போயிட்டே இருக்க வேண்டியதான். திருவேந்திரபுரம் வருமா? அப்போ அவர் எனக்கு திசை திருப்பணும்னு விட்டார். எனக்கு தெரியாதுன்னாலே குழப்பி விட்டலாமோ இல்லையோ? அதை போல வேதங்கள் குழப்பமோ? அது குழப்பாது. ஏன் குழப்பாதுன்னா, கொஞ்ச நாள் இந்த மார்க்கத்தில் போகிறச்சே திருவேந்திரபுரம் பலகை வரலையே நான் பேச ஆரம்பிச்சிட மாட்டேன். இவர் காமிச்சு விட்டுட்டார், சுவாமி திருவேந்திரபுரம் வரவே இல்லையே இத்தனை, அது 3 மைல் 4 மைல்னு போட்டிருக்கணுமோ இல்லையோ? நிறுத்து, எங்கேயோ தப்பு இருக்கு, திரும்பு அப்படின்னு உடனே அதில் இருக்கிற தப்பை கண்டுபிடிச்சிட்டேனோ இல்லையோ? அப்போ ஒருத்தர் திசை திருப்பி விட்டா கூட போயிட்டே இருக்க மாட்டோம், கண்டுபிடிச்சிருவோம். அப்போ வேதங்கள் திசை திருப்பி தின்னால் எத்தனை நாழி ஆகும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு? கண்டுபிடிச்சிட மாட்டோம். ஒருத்தர் குழப்பினா கூட திருப்பி கண்டுபிடிச்சிடுறோமோ இல்லையோ? எனக்கு தெரியாது, எனக்கு திருச்சி வழி தெரியாது, எனக்கு திருவேந்திரபுரம் வழி தெரியாது. ஆனால் ஏதோ சில உபாயங்களை வச்சுருக்கேன், அதை வச்சு சரியாக போகிறோமா தப்பாக போகிறோமான்னு கண்டுபிடிச்சிடுறேனோ இல்லையோ? அதே போல் வேதங்களும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நமக்கு சொன்னாலும் நம்ம சரியான மார்க்கத்தில் போகிறோமா தப்பான மார்க்கத்தில் போகிறோமான்னு மனுஷன் கண்டுபிடிச்சிருவான், விடமாட்டான். ஆகையால் வேதங்களால் நம்மளை குழப்பறதுக்கே முடியாது. ஒரு நாள் இது திசை திருப்பாது. அப்போ வேதம் என்ன செய்கிறது? அபூர்வமான விஷயத்தை தான் சொல்லும், எனக்கு தெரியாததை பற்றி மட்டும்தான் சொல்லும். தெரியலேங்கிறதுக்காக குழப்பாது, பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக பேசவே பேசாது. இதை நம்ம முக்கியமாக தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மம் வேதம்னால் ஒத்து வராததை பேசும். இதை நம்ம பலர் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையோ? கிடையவே கிடையாது. பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக வேதம் பேசவே பேசாது. நான் கண்ணால் பார்த்து என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேனோ, காதால் கேட்டு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேனோ, தொட்டு என்ன புரிஞ்சுட்டு இருக்கேனோ, இதுக்கு அனுகுணமாக தான் வேதம் பேசுமே தவிர இல்லாததை சொல்லவே சொல்லாது.
அப்போ பிரத்யக்ஷத்தால தெரிஞ்சுக்க முடியாததை தான் சொல்லும், பார்க்க முடியாததை சொல்லும், கேட்க முடியாததை சொல்லும், முகர முடியாததை சொல்லும். ஆனா பார்த்து கேட்டு முகர்ந்ததுக்கு விரோதமா சொல்லாது. இது நல்லா இருக்குல்ல? இன்னொரு தடவை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்போ பார்க்க கேட்க முடியாததை தான் சொல்லும். அபூர்வ பதார்த்த போதனம்னு சொல்லுவார்கள். அபூர்வார்த்த போதனம். அபூர்வம்னால் முன்னால் எனக்கு தெரியாதது. சாமி வந்திருக்கிறதே அபூர்வமா இருக்கே, ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து அப்படிங்கிற மாதிரி என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ அபூர்வம்னால் முன்னால் உம்மை வந்தே பார்த்ததில்லையே அப்படின்னு அர்த்தம். இப்போ அபூர்வம் முன்னால் இல்லை, இன்று இருக்கிறது. அப்போ ஒரு விஷயம் அபூர்வமா நடக்கிறதுனால் முன்னால் இல்லை, இப்போ. வேதம் அப்படித்தான் அபூர்வமானத்தை தான் சொல்லும். அபூர்வமானத்தை சொல்லும்னா முன்னால் ஆத்மா இல்லை, இப்பதான் உருவாச்சுன்னு சொன்னீர்ல. முன்னால் பரமாத்மா இல்லை, இப்பதான் வேதம் உருவாக்கித்துன்னு சொன்னீரானால் அடி அப்படி சொல்லவே இல்லை. வேதத்தினால ஞானம் பிறக்கிறதுன்னு தான் சொன்னேன். ஆத்மாவே பிறக்கிறது, பரமாத்மா பிறக்கிறதுன்னு சொன்னேன். வேதம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது. ஆத்மாவை பத்தின ஞானம் எங்கிட்ட இல்லை, பரமாத்மாவை பத்தின ஞானம் இல்லை. பரமாத்மா இல்லாம இல்லை, ஜீவாத்மா இல்லாம இல்லை, அதான் சித்தம். ஏற்கனவே இருக்கிறது, ஆனா அதை பத்தின அறிவில்லாமல் தவித்தேன். அந்த அறிவைத்தான் வேதம் எனக்கு கொடுக்கறது. அப்ப வேதம் இல்லாததை கொடுக்கும், அபூர்வமா கொடுக்கும். பரமாத்மாவை பத்தி ஜீவாத்மாவை பத்தி எனக்கு ஞானம் இல்லை, அதை வேதம் கொடுத்தது. ஆனா சுவாமி வேதம் கொடுத்தது ஒத்துக்கிறேன், பரமாத்மா ஜீவாத்மானுட்டு. ஆனா அவளை பத்தி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு ஒரு வஸ்துவை ஒத்துக்கிறாப்புலே இல்லையே. சொல்ல முடியுமா? ஜீவாத்மா பரமாத்மாவை ஒத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையில பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாவே தான் நம்ம போயிட்டு இருப்போம். ஏனெனில் நம்ம பேசுறோம், இந்த சுவாமி இப்படி பேசுவார், அந்த சுவாமி அப்படி பேசுவார். அப்ப ஜீவாத்மா பேசுறதா சரீரம் பேசுறதா? இப்ப நான் பேசிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பேசணும், சுவாமி இத்தனை பேசிந்தீரே, ஜீவாத்மா பேசித்தா இல்ல சரீரம் பேசித்தா? சுவாமி ஆத்மாவுக்கு தான் ஞானம் உண்டு, சரீரத்துக்கு கிடையாது, அதனால ஆத்மா தான் பேசிது. ஆத்மாவுக்கு வாயும் உண்டோ? நீ சொன்னதை பார்த்தா ஏதோ வாய் இருந்தா தானே சுவாமி பேச முடியும். ஆத்மாவுக்கு இல்லை, அது தேகத்துக்கு தான் வாய் உண்டு. அப்போ அதை தான் கேட்டேன், ஆத்மா பேசித்தா தேகம் பேசித்தான்ட்டு. ஏன்னா நீர் ஒரு பக்கம் கேட்டா ஆத்மாவுக்கு தான் ஞானம் உண்டுங்கிறீர், தேகத்துக்கு இல்லை. இன்னொரு பக்கம் கேட்டோம்னா வாய் தேகத்துக்கு தான் உண்டுங்கிறீர், ஆத்மாவுக்கு இல்லைன்னா இல்லையா? ஆத்மாவுக்கு இருக்கிற ஞானத்தாலே தான் எடுத்துன்னு இருக்கிற தேகத்தில் இருக்கிற வாயை அசைச்சு பேசித்து. இவளை விழுத்தா தான் அதுக்கு அர்த்தம் கிடைக்கும். இப்போ ஏன்னா ஆத்மா பேசித்துன்னா வாய் இருக்கான்வா, தேகம் பேசித்து வாய் இருக்கேன்னா ஞானம் கிடையாதுன்னுவா. இதுக்கு பதில் சொன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது, அதுக்கு பதில் சொன்னா இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப ஆத்மா கர்மாதீனமா தேகத்தை எடுத்துட்டு இருக்கார், அந்த தேகத்துல வாய் இருக்கு. இவர் கர்மத்தின்படி ஞானத்தை வளர்த்துட்டு இருக்கார். அந்த ஞானத்தை கொண்டு சில பேர் பேசுவா, சில பேர் பேச மாட்டா, சில பேர் பாடுவா, சில பேர் பாடமாட்டா என்று மெதுவே அர்த்தம் சொன்னாதான் புரியும். இதை சொல்றதுக்குள்ள இப்போ ஆத்மா ஒத்துனுட்டோம், கர்மத்தை ஒத்துனுட்டோம், அதனால இருக்கிற உயர்வு தாழ்வுகளை ஒத்துனுட்டோம். அந்த கர்மத்தை கண்ணால பார்க்க முடியாது, ஐந்திரியகம் அல்ல அதீந்திரியம்னு ஒத்துனுட்டோம். நான் இத்தனை சொல்லிட்டு ஆத்மாவே கண்ணால பார்க்க முடியாது, அதீந்திரியம்னு ஒத்துனுட்டோம். ஆனால் ஆத்மாவை ஏத்துண்டாகணும், பரமாத்மா ஏத்துண்டாகணும், கர்மத்தை ஏத்துண்டாகணும். ஏத்துண்டாகணும்னு மட்டும் நம்ம மனசுக்கே புரிஞ்சு விடுறது. ஆனா அதை ஸ்தாபிக்கிறதுக்கு மட்டும்தான் கருவி கிடைக்கல. அப்ப நான் வேதத்தை தேடி போறேன், எங்கிட்ட அந்த கருவி இல்லை, ஆனா இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. எப்ப நான் சிறு வயசு மிதிவண்டி ஓட்டுறதுக்கு தெரியாது, 5 வயசா நான் இருக்கிறச்சே எனக்கு ஓட்டுறதுக்கு தெரியாது. அப்புறம் 10 வயசுல அங்கங்க விழுந்து முட்டியெல்லாம் சிராச்சிண்டு ஓட்டுறதுக்கு கத்துட்டேன். 10 வயசுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 15 வயசுலேருந்து ஒழுங்கா ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன். ஆனா 18 வயசு வரைக்கும் ஓட்டக்கூடாதுன்னு அப்பா சொன்னார். அப்புறம் தான் 18ல ஒழுங்கா சரின்னு அவரும் ஒத்துன்னு ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன். சுவாமி நீர் சின்ன வயசு, நீர் 5 வயசுக்கு ஓட்ட தெரியாது, நீர் 10 வயசுக்கு ஓட்டுவேன், நீர் 10 வயசு 5 வயசுலாம் அதே உடம்போடு இருந்தீரா, இல்லை தான் உடம்பு மாறி இருந்துதானா? அப்போது அதை சுத்துறதுக்கு கூட எனக்கு சக்தி கிடையாது சுவாமி. கால்லாம் இவ்வளவு சின்னது, அதுக்கப்புறம் அது வளர்ந்தது. ஆத்மா வளர்ந்ததுங்கிறீரா, உடம்பு வளர்ந்ததுங்கிறீரா? ஆத்மா வளரா சுவாமி, அது சின்னதாக தான் இருந்தது, உடம்பு தான் வளர்ந்தது. ஏன் அப்போ ஆத்மா இருக்குன்னு எப்படி ஒத்துக்கிறீர்னா? ஏன் ஒத்துக்கிறேன்னா, 5 வயசுலே நான் மிதிவண்டி ஓட்ட தெரியாதவன், நானே தான் இப்போ 15 வயசுக்கும் 25 வயசுக்கும் எனக்கு ஓட்ட தெரியறதுங்கிறேன். அப்போ அந்த தேகம் வேற, இந்த தேகம் வேறையா இருந்திருக்கு, அளவுல வேறையா போச்சு. அப்ப என்ன சொல்லிருக்கலாம்? பக்கத்து வீட்டுக்காரர்னு அந்த 5 வயசு குழந்தைய நினைச்சுட்டு இருக்கலாம். இப்ப 25 வயசுக்காரன வேற ஒத்தன் நினைச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஓட்ட தெரிஞ்சிட்டதுக்காக நான் சொல்லிக்கிறது இல்லையே. இப்ப எனக்கே 5 வயசு, எனக்கே 15 வயசு. அப்ப இருக்கிற வித்தியாசத்தை நானே புரிஞ்சுக்கிறேன். 5 வயதில் ஓட்ட தெரியாத நான் 15 வயதில் இப்போது ஓட்டுகிறேன் என்று சொல்லும் போது 5, 15 இருந்த சரீரம் மாறி போச்சு. ஓட்ட தெரியாதது ஓட்ட தெரிஞ்சது ஆச்சு. ஆனால் இதோட கூடிய நான் மாறவே இல்லை.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப ஆத்மா ஒத்துடாக இருக்கேன். ஏன்னா அப்ப நான் பண்ணலை, இப்ப நான் பண்றேன். எனக்கு இப்ப 5 வயசுல உபன்யாசம் பண்ண தெரியாது, இப்பவும் தெரியாதுன்னு வச்சுங்க. அப்பவும் தெரியாது, இப்பவும் தெரியாது. ஆனா பண்றதா வாயத்திறந்தானே சத்தம் போட்டிருக்கேனோ இல்லையோ. அப்ப அதையே போடலையே. இப்ப அறிவிருந்து பேசுறமோ இல்லையோ, இப்ப பேசுறேன், அப்ப பேசல. ஆனா அப்பவும் இப்பவும் இருக்கிறது நான் தெரியறதே. என் தாப்பனார்ட்ட படிக்கிறச்சே உட்காந்து தெரியறது, இப்ப பேசுறது தெரியறது. அப்ப தெரியலேன்னு புரியுறது, இப்ப தெரியறதுன்னு புரியுறது. ஆளே வேற என்ன நினைக்கிறியே? நானே தானே அப்ப தெரியாதவர் தான் இப்ப தெரிஞ்சுட்டேன்னு சொல்றேன். அப்ப நான்கிறது உள்ளூர ஓடிட்டு தான் இருக்கு, எங்கேயும் போல. அந்த ஆத்மாவை ஒத்துணுதாக வேண்டியிருக்கு. எப்ப நான் அன்று ஓட்ட தெரியாத நான் இன்று ஓட்டுகிறேன்னு சொல்றேனோ, அன்றும் இன்றும் மாறாத வஸ்து உள்ளதுங்கிறது எனக்கே புரியுது. ஆனா அதை கண்ணால பார்த்து தொட்டு காட்ட எனக்கு தெரியல. ஆத்மாவை எப்படி ஸ்தாபிக்கிறதுன்னு தெரியல. அதற்காகத்தான் அதுக்குன்னு இருக்கிற கருவியை நாடுகிறேன். அந்த கருவி வேதம். அப்ப வேதத்தால சொல்லி கொடுக்கப்பட்ட ஞானம் தான் சனாதன ஞானம், சனாதன தர்மம். இதுக்கு வேற கருவியே கிடையாது. என்னால பார்த்து தெரிஞ்சுக்க முடியல, ஆனா இருக்குன்னு மட்டும் தெரியுது. என்ன செய்யுது இப்போ? அது இப்போ என்னுடைய பொண்ணுக்கு என்கிட்ட ரொம்ப பாசம்லாம் இருக்கு சுவாமி. ஆனா அது இருக்கான்னு தான் தெரியல. இருக்குன்னு தெரியறது. எப்போ வேலை செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறா. அப்புறம் பாசம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, இருக்கு சுவாமி உங்க பொண்ணும் இல்லையோ அதனால இருக்குன்னுவா. அதை போலத்தான் இப்போ இங்கே சிக்கணுட்டா நம்ம. இப்போ இருக்கு தெரியறது ஆத்மா, ஆனா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியலையேனால் வேதங்கள் இல்லாதது கண்ணுக்கு படாததை தான் காட்டும். அபூர்வ போதனம், அபூர்வார்த்த போதனம். எனக்கு தெரியாததை சொல்லி கொடுக்கறது. ஆனா தெரிஞ்சதுக்கு விரோதமா போகாதுன்னு சொன்னேன். இப்பதானே சொன்னேன், பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா போகாதுன்னா ஆத்மான்னு ஒருத்தர் இருந்துதான் ஆகணும்னு இப்ப நான் ஸ்தாபிச்சு வச்சுட்டேனோ இல்லையோ. அந்த ஸ்தாபித்ததுக்கு மேல எப்படி எழுதுறதுன்னு தெரியாத தவிச்சேனா, அப்பதான் வேதம் வந்து கவலைப்படாதப்பா, நான் உனக்கு ஒத்தாசை பண்றேன், உனக்கு தெரியறது பத்தியா பிரத்யக்ஷத்துல இருக்குன்னுட்டு, ஆனா கண்ணால பார்க்க முடியல, அவ்வளவுதானே, நான் சொல்லித்தரேன். அது எப்படி இருக்கும், ஏதா இருக்கும், நீ யாரு, அது யாரு, அதை சொல்லி கொடுக்குறேன்னு ரொம்ப திருப்தியா போச்சுப்போ. ஏன்னா எப்படி ஒத்துண்டாகணும்னு என் மனசே சொல்றது, எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சுவாமி வந்தார், நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் ஒத்துக்க சொல்றேன் என்ன சொன்ன திருப்தியே எது பண்ண இல்லையோ. அதுக்கு தான் வேத போதித சனாதன ஞானம். வேத போதித்த, வேதத்தாலே போதிக்கப்பட்டதாய், அபூர்வமான அர்த்தத்தை பற்றியதாய், பிரத்யக்ஷத்துல நான் கிரகிச்சத்துக்கு விரோதம் இல்லாததாய், குழப்பாததாய் எது இருக்குமோ அதுவே சனாதன தர்மம். ஆக சனாதன தர்மம்னால் சித்த விஷயத்தை பத்தின ஞானம், ஆராதனத்தை பத்தின ஞானம். இந்த சித்தமான பிரம்மத்தை பத்தி ஆராதனத்தை பத்தி யார் சொல்ல போறா? வேதங்கள் தான் சொல்லும். ஏன் அதுதான் சொல்லணும்னா, அதீந்திரிய வஸ்து எதை பத்தியும் வேதம் தான் சொல்லும். அப்ப அபூர்வமான அர்த்தத்தை சொல்றது யாரு சொல்லியிருப்பார்கள்னால் அனாதியான வேதம். ஆத்மாவும் அனாதி, வேதமும் அனாதி, ஆத்மாவின் தர்மமும் அனாதி. ஆத்மாவில் இருக்கிற தர்மமான சைத்தன்ய ஞானம் இருக்கே அதுவும் அனாதி. இத்தனையுமே அனாதியா இருந்தா இது ரொம்ப வசதியா இருக்கே சுவாமி, ரொம்ப நாளா இருக்கும் போல் இருக்கேன்னா, அப்ப 2000 வருஷம்னு சொல்லலாமா, இல்ல 2013 வருஷம்னு சொல்லலாமா, இல்ல 1000 வருஷம்னு சொல்லலாமா, 1500 சொல்லலாமான்னா, இப்படி சொன்ன எந்த விஷயத்துக்கு நீங்க நாளே குறிக்க முடியாதே. ஆத்மாவுக்கு நாள் குறிப்போமா, ஆத்மாவின் ஞானத்துக்கு நாள் குறிப்போமா, அந்த ஞானத்தை சொல்லி கொடுத்த வேதத்துக்கு ஞானம் கொடுப்போமா, வேதத்தை கொடுத்த பகவானுக்கு நாள் கொடுப்போமா? எதுவும் தேதி இல்லை, எதுக்கும் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இப்படிப்பட்ட வியாபகமான விஷயம்தான் சனாதன தர்மம், சனாதன தர்மங்கிறோம். அதனால இது வியாபத்தை பத்தினதே இல்லை, யாரோ 4 பேரை பத்தினதும் இல்லை. உலகளாவிய விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். வெறும் மதம் ஹிந்து மதம் என்ன சின்ன வட்டத்தை பத்தி நம்ம பேசவே இல்லை இப்போ. அப்படி இருக்கிறச்சு ஆச்சாரியர் ஒண்ணும் இல்லாத அடிய அல்ப புத்தியில பேசிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை வச்சுன்னு நன்னா இருக்கே அப்படின்னு தோணுச்சே. அந்த 10 ஆச்சாரியர்களும் எவ்வளவு நன்னா இருக்கேன்னு அனுபவிச்சிருப்பா. அதுலேயே ஊறினவர்கள், விடாம அந்த தியானத்திலே இருந்தவா. அப்ப அவர்கள் சொல்லும் அவிடு சுருதியாம் பேசின ஓரோரு அர்த்தமும் மாணவர்களுடைய உயர்த்திக்குத்தான் இருந்திருக்கும். ஓரொரு மனிதனும் உன்னதி அடையணும்னு பார்த்ததே அவர்களது. அவ அப்போ மற்ற பேர்லாம் பார்க்க மாட்டாளான்னா, தேகத்தை பார்க்கறவனால எப்படி எல்லாரும் உன்னதி அடையணும்னு பார்க்க முடியும்? சமமா இருக்கிற ஆத்மாவை பார்க்கறதான் அத்தனை பேரும் உன்னதி அடையணும்னு பார்ப்பானே தவிர, தேகம்னாலே வேறுபாடு தானே, தேகத்தை பார்க்கச்சே வேறுபாடு தெரியாது. இந்த காணும் தேகம்தான் அனைத்தும், இதுக்கு மேல் ஆத்மா இல்லைன்னு சொல்லிவிட்டால் அப்ப சமமா பார்க்கறதுக்கு அவளுக்கு கருவியே இல்லை பாருங்க. நான் ஒரு விஷயத்தை சமமா பார்க்கணும்னா, இங்க உட்காந்துருக்கிற எல்லாரையும் ஒரே பேரை சொல்லி கூப்பிடும். ஆண்கள் சண்டைக்கு வந்துடுவா, பெண்கள்லாம் சுவாமி நாங்களும் தான் இங்கே உட்காந்துருக்கோம், என்ன ஆண்கள்ங்கிறீர்? மனிதர்கள் வாஸ்தவம். அப்படியே ஒரு வேளை ஏதான குளிருக்கு ஒதுங்குவோம், வெயிலா இருக்குங்கிறது ஒரு ஆடு வந்து உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன்,
அப்போ அதுக்கு வச்சுக்கோ, நானும் தான் நீங்கள் உட்காந்துருக்கேன், ஏன் மனிதர்கள்னு சொன்னீர்? அப்போ என்னதான் சொல்றது? இப்போ ஜீவராசிகள் அப்படி சொல்லும். நான் சொன்னீரா இப்போ ஜீவராசிகள், அப்ப எல்லா ஜீவாத்மாக்களும்னு சொல்லிட்டால் வேற்றுமையே இல்லை. இதை தவிர வேற என்ன பேர் சொல்ல பார்த்தாலும் வேற்றுமை வேற்றுமை வேற்றுமை. வேற்றுமையினால நல்லது நடக்குமா? ஒற்றுமையினால நல்லது நடக்குமா? என்னைக்கா இருந்தாலும் வேற்றுமையில தான் நல்லது நடக்காதே, ஒற்றுமையில தான் நடக்க போறது. இப்போ ஒற்றுமையா பார்க்கணும்னால் தேகத்துக்கு மேல ஆத்மா கிடையாதுன்னு சொன்னாலே ஒற்றுமை பார்வைக்கு வழியை மூடிட்டோம்னு அர்த்தம். தேகத்துக்கு மேல ஒரு வஸ்து நிரந்தரமா இருக்குன்னு சொன்னால்தான் ஒற்றுமை பார்வைக்கு பாதையை திறந்து வச்சிருக்கோம்னே அர்த்தம். இப்போ வேணுமா சொல்லுங்க, ஒற்றுமை பாதையை மூடிட போறோமா, ஒற்றுமை பாதையை திறந்து வைக்க போறோமா? நமக்கே தெரியறது ஜீவாத்மா இருக்குன்னுட்டு. அந்த ஜீவாத்மான்னு ஒன்றை ஒத்துனுட்டோம்னால் அப்ப அனைவரையும் சமமா பார்க்கலாம். யானை, குதிரை, புலி, ஒட்டகம், சிங்கம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி செய்வ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா. பண்டிதர்கள் எல்லாரையும் சமமா பார்க்கிறார் அர்ஜுனா. சுகதுக்கத்தை சமமா பாரு, லாபத்தையும் அலாபத்தையும் சமமா பாரு, வெற்றி தோல்வியை சமமா பாரு, எல்லாத்தையும் சமமா பாரு என்று கண்ணனானா கீதையை சொல்லிட்டே இருக்கார். எல்லாரையும் சமமா பாரு, ஆத்மானு பாரு, ஆனை குதிரை புலிய சமமான்னு பாரு சொல்லவே மாட்டோம். அப்ப ஆனையும் குதிரையும் புலியும் சமமா பாருன்னு கண்ணன் சொல்லிட்டாரோ இல்லை? இப்போ அப்ப நிச்சயமா அது எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடக்கூடாது. அப்ப நான் சமமா பார்க்குறோம்னு அர்த்தம். சுவாமி நாங்க ஆத்மாவை அடிச்சு சாப்பிட மாட்டோம், ஆனா உடம்பைத்தானே அடிச்சு சாப்பிட்டுக்கிறோம்னால் அப்ப தயை இல்லைன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் தயை இருக்கணுமே, ஜீவகாருண்யம் இருக்கணுமே. ஜீவகாருண்யம் இருக்குன்னு பலரும் சொல்லிக் கொள்ளலாமே தவிர அப்ப எப்படி அடிச்சு சாப்பிடலாம்? மத்தொன்னை எடுத்து என் வாயில போட்டுக்கிறேன்னு காருண்யம் படுத்தே, தயையை படுத்தே, இன்னொரு ஜீவனை நான் எப்படி அடித்து உண்ணலாம்? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப காய்கறியை மட்டும் நீங்க சாப்பிடலையானால் வாஸ்தவம் அது காய்கறியை சாப்பிட்றது அச்சேதனத்தை சாப்பிட்றேன். நான் சைத்தன்யமுடைய வலிக்கக்கூடிய வஸ்துவை நான் சாப்பிடவே இல்லையே. இப்போ அதுக்கு வலி இல்லை சாப்பிட்றோம் இல்லையே. பசுமாட்டின் இடத்துலேருந்து பால் சாப்பிட்றேன்னா கொடுக்கலேன்னா வலிக்குமே, அது கொடுத்தா தான் அதுக்கு திருப்தி. பசுமாட்டுக்கு பாலுக்கு கொடுக்கலன்னா அதுக்கு வலிக்கு போகிறது. இப்போ அப்போ என்ன ஹிந்துக்கள் சனாதன தர்மிகள்லாம் மாம்சமே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிடுறாருனால் க்ஷத்திரிகள் சாப்பிடலாம், வைசியர்கள் சாப்பிடலாம், பிராமணால் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. என்ன நீங்கள் கேள்வி எழுப்பலாம். இப்போ சனாதன தர்மத்திலும் இவர்கள்லாம் சாப்பிடலான்னு சொல்லியிருக்கேன்னால் பீஷ்மாச்சாரியர் சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்கார். தர்மபுத்திரன் போய் தர்ம சந்தேக அத்தனையும் கேட்டுக்கிறார். அப்ப அவர் கேட்கிறார் இதே கேள்வி. இப்ப நம்ம ஒண்ணுமே கேட்க வேண்டாம், நீங்க நிதானமா மட்டும் இதிகாச புராணங்களை வாசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீர்கள், அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடும்.